வணக்கம், நான் உங்கள் எஸ்கே. இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வருது. இதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எம்பி எம்எல்ஏ 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசத்தை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை வந்து பார்க்க போகிறோம். எம்பி அப்படிங்கிறவங்களோட க்ரைட்டீரியா என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபாரின் அஃபேர்ஸு, எக்கனாமி, டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மூலிமா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு வர்றது. அதுபோக இஸ்ரோ, ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லப்படுறது வந்து டைரெக்டாக பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்குள்ளார இருக்கிறது. இன்றைக்கி அந்த ஐஎஸ்ஆர்ஓட வளர்ச்சியை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறவங்களோட கண்ட்ரோலில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே லேண்டு, அக்ரிகல்ச்சரு, ரோட்வேஸு, ஸ்டேட் ஹைவேஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே வரும். இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷன் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான எலெக்ஷன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான எலெக்ஷனுக்கு யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரணுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு சம்மந்தமே இல்லாத நிறைய கட்சிகள் வந்து அவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுனால இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓட்டு வந்து பிரிய தான் போகுது. அதனால் எல்லாம் சிந்திச்சு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு தேவையான ஓட்டுகளை போடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.